கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவார்த்தை மூலம் உங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பேச போகிறார். ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகவும் 9 அதிகாரம் 8வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவாய் இருக்கும்படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ண உண்மையில் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கு நிலைநிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதுனாலே அவர் நியாயமும் நீதியும் செய்வதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றாள். பாருங்கள், சேபா ராஜஸ்திரி சாலமோனை பார்த்து சொல்லுகிறாள், உம்மை நியாயமும் நீதியும் செய்கிறதுக்கு அன்று ராஜாவை வைத்தார். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு நியாயமும் நீதியும் செய்யும்படி வைப்பார். சாலமோனை கர்த்தர் ராஜாவா வைத்ததுக்கு தெரியுமா? ஜனங்களுக்கு நியாயமும் நீதியும் செய்யும்படிக்கு. ஆம், உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உயர்ந்த நிலையில் வைப்பார். இந்த பூமியில பாருங்க, நியாயமும் இல்லை நீதியும் இல்லை, அப்படித்தான் அநேகர் சொல்லி கொண்டிருக்காங்க. எங்க போனாலும் நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல, எங்களுக்கு அநீதி பண்றாங்க, எங்களை ஏமாத்துறாங்க, எங்களுக்கு துரோகம் பண்றாங்க, நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு எல்லாம் எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி நிறைய நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், நேர்மையாளர்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த பூமியில, இந்த உலகத்திலையும் உண்மையாம் நியாயம் செய்கிற, நீதி செய்கிற ஜனங்களை இன்றைக்கு எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் எழுப்புகிறார். தேவன் அப்படிப்பட்டவர். ஏன் அப்படி அவர் செய்கிறார் தெரியுமா? அவர் நீதியும் நியாயம் உள்ள நியாயாதிபதி. அவர் அநீதி செய்கிற தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற இயேசப்பா, நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் அநீதி செய்ய மாட்டார். அநீதி அவருக்கு பிடிக்காது. அவர் நீதியை விரும்புகிறவர், நீதி செய்கிறவர். அவர் நீதி செய்கிறவர் இருக்கனால எல்லாருமே நீதி செய்ய விரும்புகிறாரு. அதனால நீதியும் நியாயமும் கிடைக்காதவர்களுக்கு நீதியும் நியாயம் கிடைக்க பண்ணுவதற்கு அதற்கேற்ற ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். தேசத்தில் உயர்ந்த அறிவுள்ள, ஞானமுள்ள, உயர்ந்த பதில் இருக்கிற மக்கள் எழுப்புவார். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும்படியாகவும், நீங்கள் அநேகருக்கு நீதியும் நியாயமும் பெற்றுக் கொடுக்கும்படியாகவும் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைக்கப் போகிறார். உங்கள் பிள்ளைகளை மற்றவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும்படி செய்கிற நல்ல தலைவர்களாய் கர்த்தர் உயர்த்தப் போகிறார். அது தேவன் நிச்சயமாய் செய்வார். அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான இடத்திற்கு உங்கள் பிள்ளைகள் வருவார்கள். நம்புவீங்களா? இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், அறிவில்லாமல் இருக்கலாம், புத்தி இல்லாமல் இருக்கலாம். கர்த்தரால் அதை செய்ய முடியும். சாலமோனுக்கு ஜனங்களுக்கு நீதி நியாயம் செய்யும்படிக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நன்றி ஆண்டவரே. நீதியும் நியாயமும் உடைய பிள்ளைகளுக்கு முதல்ல அது எல்லாருக்கும் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த பூமியிலே நீதியும் நியாயம் செய்யும்படிக்கு இதோ ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் இவருடைய சந்ததிகளையும் நீர் தெரிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். எப்படி சாலமோனை தெரிந்து கொண்டு ஜனங்களுக்கு நியாயமும் நீதியும் செய்ய வைத்தீரோ அப்படியே நீர் செய்ய வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகள் தேசத்திலே எழும்பி பிரகாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டவர்களை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. கடன் பாரத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குங்க. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற மக்களை விடுதலையாக்குங்க. உம்மை தேட முடியாம, ஆராதிக்க முடியாம, ஜெபிக்க முடியாம கஷ்டப்படுகிற மக்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு தெய்வீக மகிமை, தெய்வீக பிரசன்னம் எல்லாரும் இப்போது தொடட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்துவிட்டு நம்முடைய ஊழியக்காரன் மனதார எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே அற்புதத்தை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.